ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் ஆரி டிசைனர். இந்த வீடியோவில் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஸ்லீவில் வந்து இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து எப்படி மார்க் பண்ணுறது, எப்படி அது கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்து பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். ஹைட் 3 இன்ச் வித்து 3 இன்ச்சுக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஹைட்லேருந்து 1 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு சின்ன சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம், ஒரு ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு. அதுக்கப்புறம் அதோட ஹைட்டுக்கு வந்து 1 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு ஒரு லைனும், சைடு ரெண்டில் வந்து ஷார்ட் லைன் 2 வரைஞ்சிக்கிறேன். இதே மாதிரி சர்க்கிளுடைய லெஃப்ட் அண்ட் ரைட்லேயும் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். சேம் இதே மெத்தடில் நம்மளுடைய ரைட் சைடு இருக்கக்கூடிய கார்னர்லேயும் ட்ரா பண்ணிக்கலாம். இதோடைய சென்டர் மார்க் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம 2 சர்க்கிளுக்கு நேராக வந்து சென்டர் மார்க் வந்து வச்சுக்கலாம். சென்டர் மார்க்லேருந்து 1/2 இன்ச் விட ஒரு பாயிண்ட் அதிகமாக ஒரு டாட் வச்சுருக்கேன். நமக்கு தேவைப்படுற கேப் வந்து 1/2 இன்ச் தான். கீழே வந்து நம்ம வரையக்கூடிய லைன் மேலே வந்து ஒரு பீட் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பாயிண்ட் வந்து சேர்த்து விட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த வரைஞ்ச ட்ராயிங்லேருந்து கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சை விட ஒரு பாயிண்ட் அதிகமாக ஒரு மார்க் வச்சுக்கலாம். அதையும் நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதோடைய சென்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் வைக்கிறேன். அந்த மார்க்லேருந்து கீழே 1 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன், எகெயின் ஒரு சின்ன சர்க்கிள், கீழே 1 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன். இதே மாதிரி தான் லெஃப்ட் அண்ட் ரைட்லேயும் வரைஞ்சிட்டு எல்லா பக்கமும் ஒரு ஷார்ட் லைன் 2 ஷார்ட் லைன்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 2 லைன் கிட்ட வந்து நம்ம ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். அதுக்காக நான் வந்து 14 சைஸ் சர்க்கிள் வந்து எடுத்திருக்கேன். அதில் 14 சர்க்கிளில் வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். சர்க்கிளோட சென்டரில் மேலே பார்த்த மாதிரி 3/4 இன்ச்சுக்கு ஒரு லைன், அதில் 2 ஷார்ட் லைன், அதே மாதிரி இன்னொரு ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு அதே மாதிரி வரைஞ்சிக்கிறோம். அதிலிருந்து நம்ம வந்து கிராஸாக மேலே இருக்கக்கூடிய சர்க்கிளோட வந்து ஜாயின் பண்ணி விட்டுறோம். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஹாஃப் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது அப்படி நம்ம சென்டராக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடு இதே மாதிரியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் ஷீட்டில் நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் கிடச்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு பட்டர் ஷீட்டில் ஃபுல் ஷீட்டில் ஒரு ஹாஃப் ஷீட் கட் பண்ணி அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஸ்லீவோடைய பேட்டர்னையும் டபுளாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவுடைய அவுட்லைன்ஸை மட்டும் பட்டர் ஷீட்டில் வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஸ்கேலப் டிசைன் வந்து ஸ்லீவுடைய பார்டர்லேருந்து 1 இன்ச் கேப்பில் மேலே இருக்கிற மாதிரி எனக்கு வேணும். அதனால் 1 இன்ச் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்லீவோட சென்டராக வேணுன்னா கூட மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டர்ன் எடுத்துக்கலாம். பட்டர் ஷீட் 2ஐயும் சென்டராக வச்சுக்கிட்டு நம்மளுடைய ஹாஃப் போர்ஷனை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து தான் இதே சேம் பேட்டர்னை வச்சு இன்னொரு ஸ்டெப்பும் வந்து நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய ஆஃப் ஸ்லீவ் போர்ஷன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதையே வந்து நான் வந்து பென் வச்சு டார்க் பண்ணிக்கிறேன். ஃபுல் டிசைனும் டார்க் பண்ணி முடிச்சிருக்காண்டி பட்டர் ஷீட்டை திருப்புறப்ப நம்மளுக்கு பேக் சைடில் அப்படியே அதோடைய ட்ரேஸ் அப்படியே தெரியும். அதை வச்சு நம்ம இன்னொரு ஹாஃபையும் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஃபுல் ஸ்லீவும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கிளாத்தில் அப்ளை பண்ண வேண்டியதாக கார்பன் ஷீட்டில் இங்கு கூடிய போர்ஷனை வந்து கிளாத் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே பட்டர் ஷீட்டை வச்சு ஹெட் பின் வச்சு லாக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பென்சில் இல்லைன்னா அதர் இங்கு ஸ்ப்ரெட் ஆகாத அதர் கலருடைய பென் ஏதாவது யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து ஹெவி டிசைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணப்போ அதில் இருக்கக்கூடிய சின்ன மைல்டான எந்த ஒரு டிசைனும் மிஸ் ஆகாமல் எல்லாத்தையுமே வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண முடியும். மிஸ் ஆகிருந்தால் கூட நம்மளுக்கு தனியாக தெரியும். நம்ம ஃபைனலாக கூட அதை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்னோடய டிசைன் ஃபுல்லாகவும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து ஒயிட் கிளாஸ் பென்சில் எடுத்துக்கிட்டு இதை வந்து டார்க் பண்ணுறேன். ஓகே, நம்ம டிசைன் வந்து இப்போ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் போடுங்க. இதே மாதிரி ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ் வீடியோஸு ட்ரேசிங் வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம யாழ் ஆரி டிசைனர் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதோட டிசைனிங் வீடியோ வந்து அப்கமிங் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.